ஹாய் மை டியர்ஸ், டுடே பாப்பாவுக்கு ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். 100 கிராம் மைதா மாவு, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு கிளறிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. போலி தான் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் நிறைய விட்டு நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, 1 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இந்த அளவுக்கு ஊறி இருக்குது எனக்கு. நீங்கள் நல்லா 2 to 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு தான் இதுக்குள்ளே பூரணமாக்கி போகிறோம். 3 கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இது பாகு காய்ச்சிக்கிட்டேன். ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு பாகு. இதில் இருக்க ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்வீட் வேணுன்றதுக்காக நான் இப்படி காய்ச்சிருக்கேன். அந்த பாகுலே துருகி வச்ச தேங்காய் 2 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் இந்த சக்கரவள்ளி கிழங்கை தோல் நீக்கி மசித்து அதில் ஆட் பண்ணி நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். இப்போ நம்ம போலி தட்ட ஆரம்பிக்கலாம். ஊறி வந்த மாவை ஒரு பாலித்தீன் ஷீட்டு, அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலை, அதில் போட்டு நெய் தடவி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த உருண்டையை உள்ளே விட்டு இந்த சைடில் இருக்க மாவெல்லாம் அது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். எப்பயும் போலி தட்டுற மாதிரி தான் தட்டிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நான் தோசை தவாவில் போட்டு எடுக்கும் போது எண்ணெய் அதிகமாக போட மாட்டேன். ஏன்னா நான் எண்ணெய் ஊற்றி தான் மாவு பிசைஞ்சேன். அப்புறம் நெய்யும் கலந்துருக்கேன். இதில் ஷீட்லேயும் தடவிருக்கேன், அப்புறம் அந்த பூரணத்துலேயும் நெய் போட்டிருக்கேன்னா, அதனால் இதுவே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயோ நெய்யோ விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு தேவைப்படாது, நான் தடவும் மாட்டேன். இதுவே போதுமானது எனக்கு. நல்லா 2 சைடும் ரோஸ்ட் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன், அந்த எல்லோ கலரில் இருக்கிறது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க 2 சைடும். இது நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைடில் பாப்பாங்க 2 பேர்த்துக்கும் லஞ்சையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பாப்பாவுக்கு ரெடி பண்ணேன். மார்னிங்க்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா சம்மர் டைம் இல்லைங்களா, அதனால் ஜூஸு ஃப்ரூட்டாக எடுத்துக்கோன்னேன். வேணாமா, எனக்கு ஜூஸ் தான் வேணும்னு பாப்பா கேட்டாங்களா, அதனால் ஜூஸை போட்டு வச்சிட்டேன். முருங்கைக்கீரை பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸு. பெரிய பாப்பாவுக்கு ஒரு கமலா ஆரஞ்சு வச்சுட்டு 2 போலி வச்சு கொடுத்துட்டேன். 6 பீசஸில். சின்ன பாப்பாவுக்கு 1, பெரிய பாப்பாவுக்கு 2, அப்புறம் நான், தம்பி, அவர் 3 பேரும் ஆளுக்கு 1 எடுத்துக்கிட்டோம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான கிழங்கு வச்சு தானே நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.